கரஸ்பாண்டன்ட் மேடம், பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர்ஸ் மேடம், எனது பள்ளிப்பருவ நண்பன் திரு ஜார்ஜ் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்ற வணக்கங்கள். நான் முதல்ல பாய்ஸ் இங்கே வரதை கொஞ்சம் பிந்தி வரதை பார்த்தேன். முதல்ல இவ்வளோ தான் பாய்ஸு, இவ்வளோ பேர் கேர்ள்ஸ் இருக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஆச்சரியப்பட மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு 2 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் நிறைய பேர் பார்க்கும்போது அப்பா நம்முடைய கிராமங்கள் சைடு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் போட்டி போட்டு படிங்க, கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி. நான் வந்து பக்கத்து கிராமம் செங்கலக்குறிச்சின்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குது. அங்கே நான் வந்திருந்தேன், என்னுடைய கோவில் விசேஷம் வழியாக வந்திருந்தேன். அப்போ நினச்சேன் நான் 1965 இங்கே பாஸ் ஆனேன் இந்த ஸ்கூல்லேருந்து. அது பள்ளிக்காலம் பருவம். நீங்கள் நாளைக்கு பெரிய குழந்தைகளாக பெரிய ஆட்களாக வரும்போது அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். பள்ளி பருவங்களுடைய அருமை இப்போ தெரியாது. இப்போ நமக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகி நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த பல கஷ்டங்களை தாண்டி பின்னால் வரும்போது தான் நம்ம படித்த ஸ்கூலுடைய அருமை அதெல்லாம் இப்போவுமே நினச்சிக்கிடுங்க. நான் என்னுடைய வயசு ஆட்கள் சொல்லும்போது பின்னாலெல்லாம் நம்ம இப்போ நினைப்போம். நம்ம இப்போவுமே நம்மளுடைய ப்ரைமரி டியூட்டி படிப்பு, விளையாட்டு, நல்ல எண்ணம், நல்ல செயல், இதெல்லாம் திறம்பட செய்வோம்னு இப்போவுமே மனசில் நினைஞ்சு வச்சுருங்க. நான் அப்போ வந்ததுனால அப்போ நான் நினச்சேன், உங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் நம்முடைய ஓரளவுக்கு நம்மளுடைய வேர்ல்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேப் கொடுத்தோன்னா, ஒரு பார்வை கொடுத்தோம்னா அது உங்களுக்கு நமக்கு முன்னேறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எதுக்குன்னா, நாங்கள்லாம் அநேக பேர் கிராம சைடில் நாங்கள் இப்போ அனுபவப்பட்டதுனால நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு கட்டாயம் அதனுடைய பலன் இருக்குங்கிறது அந்ததுனால தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஐ ஹேவ் கம். இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. பழைய காலம் மாதிரி இல்லை. பழைய காலத்தில் உலக லெவலில் நம்ம இந்தியா ரொம்ப வீக் நேஷனாக இருந்தது. இப்போ பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கூடியாச்சு. இப்போ இந்தியாவோட ஜிடிபி $4 trillion. $4 trillion, அதாவது 4 trillion 4 lakh crores. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். அது ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் 35-40 lakh crores கிட்ட வரும். ஸோ பொருளாதாரம் பெரிய அளவில் இன்றைக்கி வேர்ல்ட்லே ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமியில் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா. இதுவும் உங்கள் எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு உண்டு. அந்த இதில் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னா எப்படின்னா, வெளிநாட்டில் நீங்கள் ஒரு ஐட்டம், ஒரு ப்ரெட்டோ என்ன விலை இருக்கோ, $1 எவ்வளவு, ஒரு ப்ரெட்டு என்ன $, இங்கே ஒரு ப்ரெட்டு என்ன ருப்பியோ, அதை கம்பேர் பண்ணலாம். அதைத்தான் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. சேம் ஐட்டத்தை இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த விலையை கம்பேர் பண்ணும்போது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டிங்க. அப்படி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியில் இந்தியா 3rd largest எக்கானமி. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. நம்முடைய பாதுகாப்பு உயர்ந்திருக்கு. சமீபத்தில் சிந்தூரில் எவ்வளோ வெற்றிகரமாக நம்ம வந்தோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்துருக்கும். ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நான் இனிஷியலாக படிச்சுட்டு நான் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இஸ்ரோவில் ஜாயின் பண்ணேன். சேரும்போது SLV-3 ப்ராஜெக்ட்னா இந்தியாவோட ஃபஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அப்போ தான் சேட்டலைட்டை ஃபஸ்ட்டாக போட போகிறோம். அப்போ டாக்டர் கலாம் தான் எங்களுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தார். நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணிட்டு 2009 டெப்டி ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்ட் ஆனேன். அப்போ இருந்த எங்களுடைய டெக்னாலஜி லெவல் இன்றைக்கி மார்னிங் தான் மகேந்திரகிரி போய் விசிட் பண்ணி இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விசிட் பண்ணி அங்குள்ள ப்ராக்ரஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பார்த்தா எங்களுக்கே வேப்பாக இருக்குது, இஸ்ரோ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்னு. அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி வேறு, இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜி வேறு. ஸோ எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எக்கானமி உயர்ந்திருக்கு. எஜுகேஷனில் முன்னால் இருந்த அளவோடு இப்போ ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ் ஃபீல்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் a graduate in மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்னா அப்போ அது காணாது. யூ டு டூ போஸ்ட் கிராஜுவேஷன், யூ டு டூ ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன், டாக்டரேட். அந்த காலத்தில் வெதர் இட் வாஸ் டாக்டர் கலாம் ஆர் லேட்டர் சேர்மன், எங்களுக்கு அதெல்லாம் போதுமாக இருந்தது. இப்போ உள்ள டெக்னாலஜி லெவலில் நல்லா படிக்கணும் ஒவ்வொரு இடம். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இந்தியாவோட ப்ராக்ரஸ் ட்ரெமெண்டஸாக பெருகிட்டு இருக்குது. இப்போது நீங்களும் எல்லோரும் நியூஸ் பேப்பர் வழியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால்
அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும். எப்படி? இந்த சூழ்நிலை வந்து வருங்கால சந்ததியினருக்கு உங்களுக்கெல்லாம் ட்ரமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கம் ஃபீல்டில், எவ்வளோ ஃபீல்டுன்னு உங்களுக்கு இமேஜின், இந்த லெவலில் ஸ்கூல் லெவலில் அது தெரியவே தெரியாது. அடிப்படை கட்டமைப்புலேருந்து ஏர்போர்ட்டு, இது போர்ட்டு, ஏர்போர்ட்ஸு, ரயில்வேஸ், நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ரயில்வேஸ்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது? அந்த காலத்தில் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்னா, நாங்கள் படிக்கும்போது கம்ப்யூட்டரைசேஷனே வரல. எல்லாம் இவ்வளோ ஒரு இடத்துக்கு போகணும்னா இவ்வளோ 2 ரிஜிஸ்டர் எடுத்து புக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் வந்து உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இட்ஸ் அ நார்மல் திங்னு எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் உயர்ந்திருக்கு. எஜுகேஷன், டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ராக்ரஸ் நேஷன். என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். S-400ன்னு ஒரு ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைலோ ஏர்கிராஃப்டோ வந்தால் நம்ம ராக்கெட் போய் மிசைல் போய் தாக்கி நம்ம சேஃபாகும். அந்த S-400 சிஸ்டம் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த இம்போர்ட் பண்ணதை ரஷ்யாவிலே அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யுக்ரைன்லேருந்து வார் நடக்கும்போது அவங்களுக்கே சில இடத்துல ஹிட் ஆகிருக்கு, மிசைல் ஹிட் ஆகிருக்கு, அவங்க கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்தியாவில் அதே S-400 சிஸ்டம் நம்ம வாங்கினோம் ரஷ்யாவிட்டே இருந்து. ஆனால் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மளுடைய DRDO அவங்க தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் ரிலேட்டட். அவங்களும் மற்ற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணி ஒரு மிசைல், ஒரு ஏர்கிராஃப்ட்டு வந்து இந்தியாவில் அட்டாக் பண்ணல. அதுதான் நமக்குள்ள ரஷ்யாவோட அவங்க சிஸ்டத்தில் ஒரு காம்பனண்ட் மிசைல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ என்னென்னா, விஞ்ஞான வளர்ச்சியும் இந்த மாதிரி கூடியிருக்கு. சரி, இப்போது நம்ம இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு தனிப்பட்ட முறையில் நினைக்கலாம், நான் இது பண்ணலாம், நான் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம். ப்ராக்ரஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் கேரியரை கொஞ்சம் அடுத்தாலே வச்சுருங்க. கேரியர் வந்து செகண்டரி. அதுக்கு முன்னால் நமக்கு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணோம், நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு. எதுவுமே ஒரு நாளைக்கு செடி வச்சோம்னா மறுநாளைக்கு பழத்தை பறிக்க முடியாது. பழத்தை பறிக்கணும்னா செடியாக சில சமயம் விதையாக இருக்கும், சில சமயம் செடியாக இருக்கும். நட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளரும், மரமாக வரும், பூக்கும், காயாக வரும், பழம் வரும். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கூல் இயர்ஸ்லேருந்தே உங்களை டெவலப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டெவலப் பண்ணோம்னா என்ன, நமக்கு 2-3 விதத்தில் டெவலப் பண்ணணும். ஒன்று ஃபிசிக்கலாக நம்முடைய பாடி, உணவு, நம்முடைய சக்தி, பாடியை கவனிச்சுக்கிறது. ரெண்டாவது என்ன, நம்ம மைண்டு பாடியை கவனிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெனரலாக நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீர், அது நல்ல உணவு, சரிவிகித உணவு, அந்த மாதிரி அது ஒரு பக்கம். நல்ல எக்ஸசைஸ் நான் நினைக்கிறேன் கிராமத்து சைடில் எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கும் ப்ராப்ளமாக இருந்துக்காது. நடக்கிறதுலே பாதி இது. நாங்கள்லாம் எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வருவோம், இங்கே திரும்ப போவோம். அதுவும் நாங்கள்லாம் SSLCயில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எந்த ஹால்னு தெரியல. SSLCயில் நைட் ஸ்டடியெல்லாம் போட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு திரும்ப வருவோம். அப்போ உள்ள எங்களை வந்து வீட்டுக்கு அந்த காலத்தில் இவ்வளோ வீட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அநேக வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. அப்போ அங்கே வந்து நைட் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருவோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு நடையிலேயே எக்ஸசைஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு நடக்கிறீங்க என்னன்னு தெரியலை, கூடுமான நடக்க, தூரத்தில் வாங்க, சைக்கிள் வாங்க. ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த், எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துங்க. உணவு, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் தாட்ஸ். இந்த வயசுலாம் நமக்கு படிக்கிற வயசில் நமக்கு ஓரளவுக்கு மனசில் ஒரு தீர்மானம் வரணும். நம்ம என்ன பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை ஒரு பக்கம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு பக்கம். பல பிரச்சனைகள் வரலாம். அது பல பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னென்ன லைஃப்பில் குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ட்டு. அதுக்கு பிறகு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்தந்த வயசு படி இயற்கைன்றது அந்தந்த வயசில் தான். சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவோம், கொஞ்சம் வளர்ந்தோன்னா குடும்பத்துக்கு அது மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாம் இருக்கட்டும், குழந்தைகள் மாதிரி சிரித்து விளையாடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளே ஒன்று வச்சிடுங்க. நாளைக்கு நமக்கு உங்கள் என்ன டார்கெட், உங்களுக்குள்ள டேலண்ட்ஸு, உங்களோட விருப்பம், அதைப்படி ஏதாவது ஒன்று குறிக்கோள் வச்சுக்கிடுங்க. குறிக்கோள் வச்சுக்கிட்டு அது நம்ம எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய மெயின் டார்கெட்டை விடக்கூடாது. அந்த மெயின் டார்கெட்டுக்கு படிப்பு
பிரதானம். அதோட சேர்ந்து ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுகள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னாங்க. இப்போது அநேக படித்து இப்போ கிராஜுவேஷன் இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ எந்த ஃபீல்டில் போனாலும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அநேக பேருக்கு லேக்கிங். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது. நீங்கள் எங்கேயா எம்ப்ளாயியாக போகிறீங்க அல்லது நீங்கள் மேனேஜர் லெவலில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு இதில் வரீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறது, அது ஒரு ஸ்கில். கூட இனிமேல் எங்கே போனாலும் நீங்கள் பல டீமாக ஒர்க் பண்ணணும். பல டீமாக ஒர்க் பண்ணும்போது டீம் ஒர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் ஒர்க்கிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல், இப்போ ஒரு ஆள் நான் தான் லீடர், இன்னொரு ஆள் நீ தான், இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய டீமுக்கு என்ன அந்த டீம் ஒர்க்கிங். ஸோ கம்யூனிகேஷன், டீம் ஒர்க்கிங், இந்த மாதிரி பல சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் டேஸில் நீங்கள் வளர விடணும். ஸோ அது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அநேக சாஃப்ட் ஸ்கில் வளரும். நீங்கள் ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிட்டாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஆர்டினேட் பண்ணி எப்படி பாலை பாஸ் பண்ணுறது, எப்படி டீம் ஒர்க் பண்ணது சொல்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் வழியாகவோ பல ரீசன்ஸ், பல காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸு எக்ஸசைஸ் மூலமாக அந்த மாதிரி டீம் ஸ்பிரிட்டை வளர்த்துங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வயசில் கோர் ஸ்டடீஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அடிக்கடி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிசிப்ளின், இன்ஜினியரிங் போகிறீங்களா, மெடிக்கல் போகிறீங்களா, லாயர் போகிறீங்களா, அல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி போகிறீங்களா, எங்கே போனாலும் எக்கனாமிக்ஸ் டீச்சராகவோ அல்லது ஹிஸ்ட்ரி டீச்சராகவோ அல்லது எக்கனாமிக்ஸ் ரிசர்ச்சராகவோ எந்த ஃபீல்டில் போனாலும் உங்கள் கோர் ஸ்கில்ஸு என்னென்ன, அந்த ஃபீல்டில் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போது இந்த ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அடிப்படை எனக்கு ஈஸியாக தெரிஞ்ச சயின்ஸ் அண்ட் மேத்ஸு. சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் போது ஒவ்வொரு பிரின்சிபலும் பிரின்சிபலோ அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, உங்கள் ஆசிரியர்கிட்ட திரும்ப திரும்ப கேளுங்க. எதையுமே நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. எந்த டவுட்டுன்னு சும்மா படித்து மார்க் வாங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. மார்க் வாங்கணும் கட்டாயம். அது எனக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் யார் டாப் மார்க் வாங்கிட்டு வராங்களோ அவங்க தான் ஃபர்தராக +2 எல்லாம் படித்து வந்தால் அதை பேஸ் பண்ணி தான் இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ இருக்குது, நீட் எக்ஸாம் போகிற. அப்படி இருந்தாலும் அதை மாதிரி முக்கியம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும், அது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம், அடிப்படைகள் தெரியும். சும்மா மக்கப் பண்ணி ஏதாவது அதே வெர்பாட்டிம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. நல்லா பண்ணிங்க, மார்க்ஸ் வாங்க. இதுதான் காலம். வேறு ஒரு இனிமேல் ஃப்யூச்சரில் போனீங்கன்னா அந்த டைம் கிடைக்காது. காலேஜில் போனீங்கன்னா அந்த பிஸியாக இருப்பீங்க. காலேஜில் போய் நீங்கள் இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் மெடிக்கலில் போயிட்டுருக்கீங்க, அதில் ஒரு டவுட்டு, பேசிக் டவுட்டு எதுவும் வச்சுங்க, உங்களுக்கு கேட்கவே தோணாது. என்னது 12th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்டு இந்த பேசிக்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் யாரோட கம்பீட் பண்ணி போயிருப்பீங்க. ஒரு சிட்டி ஸ்கூல்லையோ ஒரு பெரிய மற்ற ஸ்கூல்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் சிலபஸில் படிச்சுட்டு வந்தவங்க, டாப் ரேங்கர்ஸு, இவங்க கூட கம்பீட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸையும் சேர்ந்துருப்பீங்க. அப்போ போய் அவங்க ஒருவேளை அதில் தரவாக இருக்கலாம். நீங்கள் அந்த டயத்தில் போய் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸு நமக்கு தெரியாது, இல்லை தெரியணுமான்னு கேட்கறது கூட டவுட் இருக்காது. இந்த டயத்தெலாம் உங்களுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது தான் பேசிக் டவுட்ஸு கிளாரிஃபை பண்ணக்கூடிய எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், வெதர் இட் இஸ் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், எல்லாத்துலேயும் அந்த இதை பேசிக்காக கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. இது பண்ணிக்கிட்டு ஸோ இதைத்தான் நீங்கள் ப்ரைமரியாக செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்தது நீங்கள் உங்கள் டேலண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் ஏஜில் வரும்போது உங்களுடைய டேலண்ட்ஸ் என்னென்னு நீங்களே கண்டுபிடிக்கணும் ஸ்லோவாக. சரி, பேசிக்காக நீங்கள் படித்து வரீங்க. ஜென்ரலாக டெண்டன்சி என்ன, மேத்ஸ், சயின்ஸ் குரூப்பில் உள்ளவங்க இன்ஜினியரிங், மற்ற பயாலஜி, சயின்ஸஸ், பயோசயின்ஸஸ், அந்தவங்க மெடிக்கல், பயோசயின்ஸஸ் அந்த மாதிரி போவாங்க. இது ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, வேறு என்னென்ன மாதிரி நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் என்னென்ன என்ஜினியரிங் இப்போ ஒரு வெரி வாஸ்ட் ஃபீல்டு. அதில் எந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னா, எனக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்னு சொன்னால் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க கண்டுபிடிங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்க யார்கிட்டையாவது. என்ஜினியரிங், நான் இந்த இன்ஜினியராக வரணும்னு நினைக்கிறேன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக வரணும்னு நினைக்கிறேன், அது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது
இப்போ லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பல இது இருக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியராக வரணுங்க, அல்லது டாக்டர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சர்ஜனாக வரணும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எங்கேயாவது உங்கள் ரிலேஷனோ ஒரு டிஸ்டன்ஸ் யாராவது ஒருத்தர் பார்க்குறதுன்னா அவங்க ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுடுங்க. வாழ்க்கையில் நான் இன்றைக்கும் கூட நான் இப்போது கடைப்பிடிக்கிற ஒரு இது என்னென்னா, இன்றைக்கி நான் மகேந்திரிக்கு என்னுடைய பர்சனல் விஷயத்தை தான் போனேன். பட் அங்கே உள்ள எல்லா லேட்டஸ்ட் ப்ராக்ரஸை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து அட் திஸ் ஏஜ் ஐ டோன்ட் ஹவ் டு நோ எனி ஆஃப் தீஸ் டீட்டெயில்ஸ், வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த பேசிக் நேச்சரை நீங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணால் தான் லைஃப்பில் இன்றைக்கி இல்லை, த்ரூ அவுட் யுவர் லைஃப் இன்க்யூசிட்டிவ்னஸ்மாங்க. அந்த என்ன சொல்கிறது, ஆர்வம். ஒரு படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். படிக்கணும்னா பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சயின்ஸில் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு அதை நீங்கள் படிப்பில் காமிங்க. படிப்பில் ஒவ்வொன்றா காமிச்சு எந்த டவுட்டும் இது பண்ணுங்கள். ஸோ இந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது பை த டைம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டேலண்ட்ஸு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒன்று வந்து ஆசைங்கிறது ஒன்று, ஆசை பேஷன் வேணும். லைஃப்பில் பேஷன் இல்லாட்டா சாதிக்க முடியும். நமக்காக ஒரு சாதிக்கணும்னு ஒரு தோணல் வேணும். அந்த தோணல் வந்து ஸ்லோவாக டெவலப் பண்ணிக்க. சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இருக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. எதுக்கு சாதனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு, நம்மளும் என்ன சாதனைனா என்ன, நமக்கு என்ன சாதிக்கலாம் லைஃப்பில் அப்படின்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் எப்போமாவது டைம் இருக்கும்போது யோசிப்பாங்க, நம்ம எந்த லைனில் போகணும். அடிப்படை நம்ம என்ன எதுக்கு இது பண்ணுறோம், 3 காரியத்துக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஒன்று வந்து நல்லா சம்பாதிக்கணும் லைஃப்பில். ஸோ தட் நம்ம லைஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், நம்மளும் நம்ம குடும்பம் இருக்கணும். அடுத்தது நம்ம ஓரளவுக்கு ஏதாவது லைஃப்பில் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மற்றவங்கள வேறு அவார்டு வேண்டாம், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் பிறந்து வளர்ந்து வந்தோம், நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டு போயிருக்கோம். 3வது, நம்ம வந்திருக்கோமா, ஓரளவுக்கு வந்திருக்கும்போது சொசைட்டிக்கு, நம்மளை சார்ந்துள்ள சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு நம்மளால் என்ற அளவுக்கு செய்யணும். பெரிய மல்டி பில்லியனர்ஸ் இவங்கெல்லாம் ஃபாரின்லாம் போனான்னா, எலான் மஸ்க்குன்னு இருக்கார், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒளன்னு உழைக்கிறது ஒன்று வராங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்டு. 2வது பாதி வெல்த்தை டொனேட் பண்ணுறது இந்த காரியத்துக்கு. ஸோ உயர்ந்த நிலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கூட மட்டும் சாதிக்கணும்னு போகிறாங்க, கூட மட்டும் சொசைட்டிக்கு பண்ணணும்னு போகிறாங்க. ஸோ இந்த இதையும் ஸ்லோவாக நீங்கள் மனசில் வாங்கிடு. இந்த இதோட நீங்கள் நம்ம ஸ்லோவாக படிக்க வருஷம் இப்போ 10th படிக்கங்க, 9th 10th 11th 12th ஸ்லோவாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்தெந்த லைனில் வரணும், இதை ஸ்லோவாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லும்போது ஒரு 12th வரும்போது அட்லீஸ்ட் நீங்கள் 12th படிச்சிங்கன்னா, நீங்கள் ஜெனரலாக இப்போ 12th எந்த குரூப்பு, 12th ஸ்டாண்டர்ட் குரூப்பு, இந்த சைடு உட்காந்துருக்காதுல எல்லாருமே 12th. ஓகே, 12th இப்போ நீங்கள் 12th வந்துட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எல்லோரும் சொல்கிறது இன்ஜினியரிங், மெடிக்கல். ஆனால் அது தவிர பல ஏரியாஸ் இருக்குது. இப்போது எக்கனாமிக்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் ஃபீல்டு இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எந்த ஃபீல்டில் நீங்கள் படிக்கிறீங்க, மெடிக்கல் தான் டாக்டராக தான் ஆகணுங்கிற, டாக்டர் ஆகிட்டு மோசமான டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர் ஆகிட்டு மோசமான இன்ஜினியர் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபீல்டை பண்ணுங்கள், அந்த ஃபீல்டில் நீங்கள் டாப்பாக வரணும்னு ஒர்க் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், கிராஜுவேஷன். அதுவும் இப்போது எக்கனாமிக்ஸு, ஈவன் ஹிஸ்ட்ரி. ஃபாரின்லாம் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரின்னா எனக்கு எஸ்எல்சிலாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரின்னா கொஞ்சம் தகுடு தத்துவமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் வராது. எனக்கு பேசிக்லி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, அதில் ஆதர் ஞாபகம் இல்லை, ஒரு ஃபாரின் ஆதர். அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஹிஸ்ட்ரியை பற்றி புக்ஸ் எழுதிட்டுருக்கார். எப்படி மனிதன் தோன்றான், அவனுடைய சொசைட்டிஸ் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் புக் எழுதியிருக்காரு. எனக்கு ஆஸ் அன் என்ஜினியர் அந்த புக்கை பார்த்தோன்னா ஐ வாஸ் த்ரில்டு. ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை இவ்வளோ பெரிய டீப் ரிசர்ச்சோடு எழுத முடியுமான்னு. ஸோ எந்த ஃபீல்ட்லேயும் ஸ்கோப் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி போஸ்டராக டாப் கிளாஸ் வேர்ல்டு சாப்பிட்டா சயின்டிஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் டாப் சயின்டிஸ்ட்டாக வரலாம். ஸோ எல்லா ஏரியாலையும் எது வேணாலும் வரலாம். ஈவன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட
இப்போலாம் இந்தியாவில் செஸ்ஸு அப்படி விளையாடுறாங்க, பூரா வேர்ல்டு சாம்பியன்ஸ் பூரா இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் வரலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் எனக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் படிச்சுட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு அபோவ் ஆவரேஜ் லைஃபுக்கு வந்துட முடியும். ஸ்போர்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் டாப் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும். அது என்ன இருந்தாலும் ஃபிசிக்கல் எபிலிட்டி, ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர்னால் வேர்ல்டில் ஒரு ஆள் தான் வரலாம். அதே மாதிரி எவ்ரி ஃபீல்டு நேஷ்னல் சாம்பியன் வரணும்னா யார் மாதிரி தான். கிரிக்கெட் நேஷ்னல் டீமில் இருக்கணும்னா ஒரு 11 பீப்புள், ஒரு 15 பீப்புள், 20 பீப்புள் தான் வர முடியும். ஸோ அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கணும்னா, மியூசிக் டீச்சரில் நீங்கள் டாப் மியூசிக் டீச்சர் தமிழ்நாட்டில் அல்லது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அப்படி வரணுனாலும் ஒரு இது, அதில் கொஞ்சம் வர்றது போட்டி. ஏன் ஈவன் எடுத்துருங்க, சினி ஆக்டர் எடுத்துருங்க. சினி ஆக்டர்ஸ்னாலும் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க, பயங்கரமாக பணம் வாங்குவாங்க. சினி ஆக்டர் எல்லோரும் வந்துட முடியுமா? எல்லோரும் டாப் லீடராக ஒரு விஜய், ஒரு ரஜினிகாந்த், இந்த மாதிரி கமல்ஹாசன் வர முடியாது. அங்கெல்லாம் ஸ்கோப் குறைவு. அதனால நம்ம மாதிரி ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப் பீப்புள் என்ன பண்ணணும்னா, ப்ரைமரி ஸ்டடீஸ், அதுக்கு போய் நீங்கள் ஜாபில் போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் ஜாபில் போகும்போதே உங்களுக்கு பணம்லாம் வரும்போது நீங்கள் பல இதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிடுங்க. பட் இப்போ படிப்பு, ஒர்க்கு, இன்னொரு ஃபீல்டு, இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்தியாவில் நடக்கிறது ஒரு பெரிய புரட்சி என்ன தெரியுமா? ஸ்டார்ட் அப்மாங்க. ஸ்டார்ட் அப்னா ஸ்கூல் ஏஜ் 12th காலேஜ் பீரியட்லேயே அவங்க பெரிய பெரிய ஐடியாஸ் திங்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ராக்கெட்ரியை பற்றி எடுத்துடுங்க. நாங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்டில் நாங்கள் 1970s ஆரம்பித்தோம். இன்றைக்கி மனிதனை விண்வெளியில் அனுப்பக்கூடிய நிலைக்கு இன்னும் வரல. அது ககன்யான் மிஷன்பாங்க. அந்த மிஷன் 27 நடக்க போகுது, 2027. இத்தனை வருஷம் எடுத்திருக்கு. ஆனால் இப்போ ஸ்டார்ட் அப் பாருங்கள், ஸ்மால் ஸ்கேலில் ராக்கெட்டை வச்சு மார்க்கெட் எப்படி பிடிக்குன்னு ஸ்டார்ட் அப்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அக்னிகோல்னு ஒரு ராக்கெட்டை புது கம்பெனி தொடங்கி, நிறைய கம்பெனி இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு பல கம்பெனிகள் எவ்ரி ஃபீல்டில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ராக்ரஸ் வந்து டிமாண்ட். உங்கள் லெவலில் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு கூட இல்லை. ப்ரைமரியாக படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்ஸ் வாங்குறது ஒரு பக்கம், நல்ல மார்க்ஸ் வாங்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா அதுக்கு முறை தானாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ எல்லாத்துக்கும் நான் இது ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். நான் யங்ஸ்டர்ஸ், இந்த கால யங்ஸ்டர்ஸ், நான் வந்து சென்னையில் இப்போ தங்குறேன். இப்போ அங்குள்ள பிக்சர்ஸ்லாம் தெரியுது எப்படி வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் மாறிட்டு வருதுன்னு. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இப்போ ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வாங்கி இப்போ முன்னாலெல்லாம் கிராமத்து இளைஞர்லாம் நல்ல ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. இப்போ சென்னையில் போங்க, எனக்கு இங்கே பார்த்தாலே எல்லோரும் மெஜாரிட்டி எல்லாமே ஃபிசிக்கலி குட், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இதே இது நாங்கள் சென்னை, பெங்களூர், பெரிய சிட்டிஸில் பாருங்கள், பெரிய ஸ்கூலுடைய பாதி பேர் ஒபீஸாக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஸோ அவங்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் நிறைய வருது. அதனால் தயவுசெய்து, அது மட்டும் இல்லை பல கெட்ட பழக்கம் வந்து. ஆனால் அதனால தான் நான் சொன்னேன், அட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பலது இருக்கும். அதை ஒன்றும் மைண்டை இது பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ரைமரி கான்சன்ட்ரேஷன் நம்முடைய வளர்ச்சி எப்படி முன்வைக்கிறது, நம்ம பிற்காலத்தை இது பண்ணி அந்த சிங்கிள் இதோடு சேர்ந்து இது பண்ணுங்கள். இந்த மெசேஜை தான் நான் பேசிக்காக உங்களுக்கு கொடுத்தேன்னா, அட்லீஸ்ட் நான் வந்து சொன்னால் உங்களுக்கு நீங்களும் புரிஞ்சுடுவீங்க, உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இனிமேல் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வேணா ஐ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். யாருக்காவது என்ன மாதிரி கிளாரிஃபை டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது டவுட் இருந்தால் தைரியமாக கேளுங்க. முதல்ல எதுக்கும் மனசில் எல்லாருக்கும் புரியாது, உலகத்தில் நமக்கு தான் புரியாதுன்னு வச்சுக்காங்க. எந்த லெவலில் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஏதாவது டவுட் வரத்தாங்க. எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு சின்சியர் டவுட்டாக இருந்ததுன்னா கேளுங்க. another few minutes we'll spend and then I think நீங்கள் 4:10 நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரம் யுவர் சைடு நல்லா கம்யூனிகேட் பண்ண படிங்க, தைரியமாக நினச்சி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள். ஏதாவது யாருக்காவது ஏதாவது சம்திங், படிப்போ வேலையோ அல்லது பொது வேறு எந்த ஜெனரல் நாலேஜோ ஏதாவது ஒரு இது உங்களுக்கு தெரியும்னா கேட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை, உலகத்தில் ஒரு டவுட்டும் இல்லையா? இது நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்ஸில் டவுட் வந்தோன்னா ஸ்கூல் டீச்சரை கேளுங்க.
ஏன்ட்டே வெளியாள்கிட்டே கேட்காட்டா இப்படி ஸ்கூல் டீச்சர் தினமும் பிடிக்கிற ஸ்கூல் டீச்சர்கிட்ட ரொம்ப வழக்கம் வழக்கமாக இருப்பீங்க. தைரியப்பட்டு ஏதாவது கேட்கணுமா, முதல்ல கேர்ள்ஸ் ஃபஸ்ட் கேளுங்க பார்க்கும். ஐ எம் கிவிங் த திங். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு சம்திங், நானாக எதுக்கு நான் இப்போ கூப்பிடுறேன்னா, நம்ம டெவலப் பண்ணுவோம். நானாக எதுக்கு கூப்பிடுறேன்னா, தைரியம் லைஃப்பில் போல்ட்னஸ்னால் அசட்டு தைரியம் இல்லை, நல்ல மன தைரியம், கிளாரிட்டி ஆஃப் தாட், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்காகத்தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாய்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ பேசிக்காக நல்லா படித்து முன்னுக்கு வாங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லா படித்து நான் இன்னொரு நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நல்லா படித்து நல்ல காலேஜில் நல்ல லெவலில் போய் சேர்ந்துருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே மேடம்.